பிரைஸ்ஃபோர்ட் இவருக்கு சரியா? இவர் ஒரு யூகேலியில் ஒரு முக்கியமான ஒரு கோச்சர் இருந்தவர். இதை பற்றி நான் சொல்கிறேன், நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏனென்றால் இவரை பொறுத்தவரையில் யூகே பொறுத்தவரை யூகே உலகத்தில் 40% நிலப்பரப்பை நாண்ட ஒரு நல்ல அரசு யூகே. இலங்கையும் எடுத்து தந்த முடியாட்சிக்கு கொண்டு யூகேக்கு ஒரு அவமானம் இருந்துச்சுனால் பெரிய ஒரு அவமானம். 1908 2003 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 வருஷம் ஒலிம்பிக்ல சைக்கிளிங்ல படுகொலை. என்ன முயற்சி செஞ்சாங்க, எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து பார்த்தாங்க, யூகேல முன்னுக்கு வரவே இல்லை. எந்த உலகத்தில் உள்ள சைக்கிளிங் கம்பெனிகள் இவங்களுக்கு சைக்கிளை விற்க மாட்டாங்க. யூகே சைக்கிளிங் கிளப் அவங்களுக்கு தரமாட்டாங்க. அவ்வளோ ஒரு அவமானம் யூகே. என்ன செய்யறது? 100 வருஷத்துக்கு பிறகுதான் நான் ஏற்கனவே சொன்னாரு இவரை இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் டிரெக்டராக கொண்டு வர யூகே கொண்டு வரும். அப்படின்னா நீங்கள் தான் இதை செஞ்சு என்ன சரி செய்யணும், செஞ்சு இந்த என்ன செய்யணும், இந்த யூகே உடையாகணும், எப்படியோ வெல்லணும் எடுத்து கொண்டு வரா. அப்போ இவர் என்ன செய்கிறார்கள் ஒவ்வொன்றா வருவார், மொழா வருவார், வந்து என்ன செய்வார்னால் சீட்டை கலக்கிடுவோம், சீட்டை பாகைய ஒரு அங்கே காக்கும். அப்போ சீட்டை சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணுவார், ஒரு சேஞ்ச். ரெண்டாவது என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பைஸ்கிள் தான் பார்க்குறேன், டயர்ட்ட இது இருக்குது காற்று அமுக்க வீதம் அதை செக் பண்ணி அதனால் என்னமா முடிச்சிட முடியுமோ அதில் சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டை கொண்டு வாங்க. ரைட். அது மாதிரி ஓடி போல வலிக்குமே கை உள்ள ஜெல்லெல்லாம் கொண்டு வாங்க, எல்லா ஜெல்லையும் பூசுறீ மாற்றி பூசுறீ. யாருக்கு இந்த ஜெல் எது சொட்டாரு? ரைட், உனக்கு இந்த ஜெல் தான் பொறுத்த, நீ இதை நீ இந்த ஜெல் ட்ரெஸ் இப்படி 100 டிவைஸ் கொண்டு வந்தாங்க. மசாலா வேலை இந்த சைக்கிளிங் எடுத்து 100 பிரித்தார். ட்ரெஸ் இது பிடிச்சி எந்த ஜெல் பூசுறது இப்படி ஒவ்வொன்றா பூசி பெரிய ஒரு எல்லாரும் வேற பைத்தியக்காரங்க எதுக்கு சீக்கிரம் ஒரு சின்ன வருமா அதெல்லாம் நீ செய் மற்ற நான் பார்க்க 100 டிவைட் பண்ணி ஒவ்வொன்றையும் கொடுத்து செஞ்சார். உலகத்துறை என்ன நடக்குதுன்னு சொன்னால் 2008 60% கோல்டு மெடல்ஸை யூகே பெற்று. அதுக்கப்புறம் மிக பயங்கரமான வெற்றியோட யூகே வேர்ல்டு நீங்கள் பார்த்தாக்க நியாயமான சாம்பியன்ஸ். இதை நான் ஏசுறது என்றால் இந்த சப்ஜெக்டை நான் உங்களுக்கு ஏசுறது என்றால் இந்த பிள்ளைகள் இதானே மாஷா அல்லா இதனால மிச்சமே வடிச்சு எடுத்து செலக்ட் பண்ண பிள்ளை 125 135 140 இப்படி வந்த பிள்ளை. ஸ்கூலில் சில வேலை என்ன செய்யலாம் அவன் செஞ்சு கொண்டிறான். நாங்களும் எங்களால் ஏழுமான வேலை எல்லாம் செஞ்சுக்கிறேன். இன்னும் ஒரு 15 கூட்டி கேளுமா, ஒரு 20 கூட்டி கேளுமான்றதுக்கான சில முயற்சி உங்களோட சைடில் நாங்கள் சொல்ல ஆரம்பித்தால் நீங்கள் மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டிவைட் பண்ணுங்க. 7 மாதம் பார்த்து பிடிச்சி இந்த ஒரு மாதத்துக்குள்ளால ஒரு இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் என்ன தெரிஞ்சால் இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் என்னென்றால் பவர் ஆஃப் 1% சேஞ்ச். 1% தான் செய்கிறீங்க, ஒரு மாற்றம் மட்டும் வருங்க. அதான் அந்த யூகே சப்ஜெக்ட் ஒரு நாடே வெளியில் இருந்தால் அப்புறம் நாங்கள் என்ன செய்யறேன் அதை நான் படிப்புள்ள படி அப்படியே ஒரு தெரியல எங்கள்கிட்ட சைட்லேருந்து தான் செய்கிறாங்க. நான் பேரண்ட் சைட்லேருந்து சொல்ல வேண்டிய சில விஷயங்களை சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் அதுக்கு பண்ணுவோம் மொழா விஷயம் ஸ்டடி பிளேஸ் பேரண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிப்பா 1% நீங்கள் யோசிச்சு சின்ன விஷயம் சொல்லலாம், சின்ன விஷயம் தான் பெரிய விஷயம். இவ்வளோ மொழா நீங்கள் பாருங்கள் உங்களோட வீட்டில் ஒரு செப்பரேட் பெரிய பெம்பெல்லாம் வாங்கி போனாங்க இல்லை ஈவன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு மேசை ஃபுல்லாக இதுதானே இவர்கிட்ட டிவி பார்க்கடா அதில் கொஞ்சம் மேசையை போட்டு படின்னு சொன்னால் ஒரு நாள் படிக்கிறேன். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக வீட்டில் படிக்கிறதுக்கு இடம் முடியாது பாரு. அது விஷயம் வீட்டில் டெலிவிஷன் இருந்தால் உள்ளோட எதிர்கால கேள்வி நான் சொல்கிறேன். டிவி பார்த்து ஒரு கொஞ்சம் உட்பட்டதும் இல்லை, டிவி பார்க்காம தோல்வி அடைஞ்சாங்க. 7 இருந்தால் பிள்ளைகள் 7% தான் இல்லை எங்கள் கருத்து பிள்ளைகள் பெரிய ஒரு சைடாக அப்படி கொடுத்தாங்க தள்ளுறாங்க. ஸ்மார்ட் ஃபோனை சில நேரம் தேவைப்படும் ஆனால் அளவுக்கு மீறி கொடுத்துறாங்க. இந்த காலத்தில் சரி கொஞ்சம் கொண்டு வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு வீதம் டிவி ஒரு வீதம் 1%.
ஸ்மார்ட் ஃபோன் ஒரு வீதம் கேட்கல, ஒரு மாதத்துக்கு கூடுமான்னு கேட்கணும். டிவியை குறைக்கிறதால ஒரு மாதத்துக்கு கூடுமான்னு யோசிங்க. நீங்கள் நினைச்சீங்கன்னா செய்யும். இது உங்களோட ஸ்காலர்ஷிப் மட்டுமல்ல, உங்களோட பிள்ளையோட எதிர்காலத்துக்கு இமோஷனல் வெல்பீயிங். அது முக்கியமான விஷயம். பிள்ளைங்களை தான் மதிக்கப்படணும்னு சொல்றது, தான் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொல்றது, தான் பாராட்டப்பட வேணும்னு சொல்ல ஒரு மனுஷன் இயல்பான ஒரு பசி. அது அரசியல்வாதிக்கு ஜனாதிபதி சின்ன பிள்ளைங்க இந்த உணர்வுகளை நாங்கள் விளங்கி ஒரு கண்ட்ரோலில் பிள்ளை வச்சிருந்தாலும் இந்த என்னையும் நேசுறேன். இந்த காலகட்டத்தில் 1% கொடுங்க. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் 1% கொடுங்க. ஒயிட் பொய்சன்ஸ் சொல்லுவாங்க வெஸ்ட்ல. 3 நஞ்சுகள், வெள்ளை நஞ்சுகள் 3. ஒன்று வந்து வெள்ளை சீனி, சோப்பில் வெள்ளை சீனி முட்டையும்டா வெள்ளை சீனியை தவிர்த்து சோப்பு சீனியாக எங்கேயும் தேடிப்பாங்க. வெள்ளை சீனி அவ்வளோ டேஞ்சர். எல்லாம் பொலிஷ் அது இதெல்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டு கலையத்தான் நாங்கள் இருப்பாங்க. அடுத்த விஷயம் உப்பு. 3வது வந்து கடமாய். இந்த 3 மேல் உண்டாக்கு இந்த பிள்ளாடி. அடுத்த விஷயம் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறது. சில பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றது, வீட்டில் என்னென்ன சப்போர்ட் பண்ண. அதாவது முக்கியமான விஷயம், பிள்ளை படிக்கக்குள்ள நீங்கள் கிட்டே புக்கை சரி வாசிக்கும். அதான் நான் முக்கியம். வீட்டுக்குள்ளால புக்கில் வாசமே இல்லைன்னு சொல்லி ஒரு பிள்ளைய படிக்க வச்சுக்கலாம். புக்கில் வாசமே இல்லை. உள்ளால ஒரு புக்கு சரி இல்லை. வாப்பா புக் வாசிக்கிறதே கிடையாது, அம்மா புக் வாசிக்கிறதே கிடையாதுன்னு சொன்னால் நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கல. எங்கள் சைடில் என்ன செய்வோம், அது வந்து ஸ்டடி பண்ணுறதுல இப்போ படிக்கிறது ஒரு அரை மணிக்கு ஆகும் கூட்டியல் பண்ணுறோம். நிச்சயமாக நான் 1% தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். 1% கூட்டியல் பண்ண பார்க்குறேன். ஒரு அரை மணிக்கு ஆகும் படிக்கிற நேரத்தை மாற்றியல் பண்ண பாருங்க. சுபகு போகிற படிக்கல் பண்ணுறோம். சண்டே கொஞ்சம் சுபகு படிக்கணும். இப்படி கொஞ்சம் சின்ன விஷயம். அதே மாதிரி பிள்ளைக்கு செட் கோல்ஸ் வரணுங்களே. இப்போ ஒரு பேப்பரில் இப்போ எடுத்துறாரு 130 எடுங்களே. அடுத்த முறை மாயின் ஒரு விஷயம் 132 எடுக்கும். மிச்சமான கோல் பெரிய 50 சொல்லப்படா. அடுத்த 135 எடுக்கும் மாயின். முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் எப்போ ஒரு பிள்ளைய உருவாக்கிய மேலும் நாசமாக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிள்ளை 5 பேரோட பழகினால் அந்த 5 பேரோட சராசரி தான் நீங்கள் மாணாயிருப்பார். நல்ல 5 பேர் இருந்தால் அந்த 5 பேரோட சராசரி மோசமான. அந்த 5 பேர்ல எவ்வளவு நல்ல ஒரு ஆள் சொன்னால் அவர் இப்படி இறங்குவார். எல்லாத்துக்கும் முன்னே கடைசா அல்லாஹ்வோட தௌஃபீக். பிள்ளைங்கள் தொழாத பிள்ளைங்கள் சொன்னாங்க. வீட்டில் தொழுகையும் இல்லை, இபாதத்தும் இல்லை, சுபக தொழுகையும் இல்லை, குர்ஆன் ஓதுகையும் இல்லை, விக்ரம் இல்லை என்றால் நான் என்ன பேசுகிறேன்? மனசில் நிம்மதி வருமா? அல்லாஹ் விதிக்கிறாஹ் தக்மைனுல் குலூப். அல்லாஹ்வின் ஞாபகப்படுத்துவதன் மூலம் தான் உள்ளங்கள் திருப்தி அடையும். வேறாலையும் திருப்தி அடையும். அது பக்கமாக சரியா? இந்த ஈமானிய தொடர்பு குடும்பத்தில் கட்டாயம் இருக்கணும். அந்த ஈமானிய தொடர்பு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கணும், பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கணும். ஈமானிய ஒரு உயிரோட்டம் அந்த குடும்பத்தில் போகும். அப்போதான் எல்லாமே ஈரமாயிடுது. இது இல்லாட்டி நீங்கள் பேசுகிறேன் எல்லாம் காய்ந்து வறண்டு பேட்டிட்டு அவ்வளோ செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகள் பாஸ் ஆகும் வந்தால் அது கங்கால நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைகளை அவ்வளோ தியாகத்தை செஞ்சு கை பண்ணிக்கிறோம். நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம், செய்வோம். எதுலையுமே நாங்கள் எந்த திட்டத்திலையுமே நாங்கள் தள்ளி எடுத்துக்கல. டோட்டலி ஃப்ரீ. ஏனென்றால் நான் ஏன் அப்படி செஞ்சிருந்தால் வசதி இல்லாதார்கள், கஷ்டமானார்கள், கூலி வேலை செய்கிறார்கள், அன்றைய சாப்பிடக்கூடாதாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த பிள்ளைகளை கைட் பண்ணுறதுல பின்னிக்கு நிற்கிறதுல எந்த ஹெல்ப்பும் அதை ஹெல்ப் அடிச்சு வேண்டிய ஹெல்ப் நாங்கள் செய்வோம். இது இந்த ப்ரொஜெக்டை இப்போ நான் அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து ஸ்காலர்ஷிப் இது எனக்கு ஒரு ஆரம்பமாக அரசியல் ஹெல்ப் பண்ணலாம். அந்த விஷயத்தை பிள்ளைங்களை ஸ்காலர்ஷிப்புக்கு முந்தி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அவங்களுக்கு நான் ஜஸாக்குல்லாஹ் பெரிய ஒரு சப்போர்ட். அதே மாதிரி இதுக்குள்ள எல்லா தியாகத்தையும் நாங்கள் செய்வோம்.